தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும், வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பான மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பட்ஜெட்டில் என்ன எல்லாமே ஏழைகளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி செய்யணும். அப்போ தான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை செய்யணும். அப்போ தான் நாட்டில் நல்லாயிருக்கும். நலவாரியத்துலேயும் அது செய்யணும். நலவாரியத்தில் செஞ்சாங்கன்னா பெரியவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு கொண்டுக்கிட்டு வரணும். அதாவது மற்ற மாநிலத்தில் மது இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சிறியவர்களிருந்து பெரிய நடுத்தர வயது வரையிலும் அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க. அது எல்லா இதுக்கும் பல தீமையான காரியங்களை கொண்டு வருது. அரசு அதிகாரியாக அதுக்கு தான் லஞ்சம் வாங்குறேன், மற்ற தீமைக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா சீக்கிரமாக பூரண மது விலக்கை கொண்டுக்கிட்டு வரணும். அடுத்தபடியாக மற்ற காரியங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு அதுக்கு அரசு முனைப்பு எடுக்கணும். குறிப்பாக இப்போ சமயத்தில் இன்றைக்கி சூழ்நிலை அரிசி விலை கடுமையான விலைவாசி ஏற்றம். 5 ரூபான்னு சொல்கிறாங்க, ஒரு கிலோவுக்கு 5 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் 7 ரூபா 10 ரூபா ஒரு கிலோவுக்கு முன்னே காட்டணும். விலைவாசிகளை குறைக்கணும். இன்றைக்கி உள்ள ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி கல்வித்துறையில் மாற்றங்களை கொண்டுக்கிட்டு வரணும். அதாவது வெறுமனே படிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆரம்பத்துலேருந்து பள்ளியிலேருந்து 10ஆம் வகுப்புலேருந்து +2 முடிய ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட அரசில் பயிற்சியோடு படிக்கிறதுக்கு வழிவகுக்கணும். முக்கியமாக விவசாயிகளுக்கு இந்த பயிர்களை நீக்கம் சொன்னாப்புல அது இதில் தேர்தல் அடிக்கல, அதை ஏமாத்துறாங்க. கண்டிப்பாக பயிர்க்கடை சேரும். விவசாயி சேர்த்துல காலைக்கு சாப்பிட முடியுமா? இலக்கியம் நினைக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அந்த பயிர்க்கடை நீக்கணும். குப்பை பணியாக பெருமைடு செய்ய முடியாங்க. இந்த குப்பை அடிக்கலாமா, அவங்க குப்பை நம்ம அடிக்கலாமா, அவங்க வீட்டு குப்பை அவங்களும் அடிக்கட்டும். அப்படி கேவலம் பண்ணிக்கிறாங்க. குப்பை விடக்கூட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் தரணும், மாதத்துக்கு 30 ரூபா சம்பளம் தரணும். கண்டிப்பாக அவங்களை நிரந்தரம் செய்யணும். எங்களுக்கு ஓய்வு 3 ரூபா தர்றாங்க. அரசாங்கத்தை இயற்கை ஆட்டம் மட்டும் 3000 ரூபா தர்றாங்க. அது காணுமா? குறைஞ்சது 5000 ரூபா தரணும் நாங்கள் கேட்டிருக்கோம். அதில் அது எங்களுக்கு ஓய்வூதியமாக 5000 ரூபா தரணும். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சியில் இருக்க ரோடுகளை சரி பண்ணணும். ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரோடுகளை சரி பண்ணணும். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த பாதாள சாக்கடை திட்டம் கொஞ்சம் செயல்படுத்தாமல் இருக்காங்க ஒரு சில ஏரியாவில். அதுபோக பார்த்திங்கன்னா பட்டா கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு பட்டா கொடுக்காமல் நிலுவையில் இருக்குது. இந்த பட்டா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இந்த மாதிரி பல திட்டங்களை செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் ட்ரெயின் நமக்கு பகலில் கன்னியாகுமரி டு மதுரைக்கு ட்ரெயின் கிடையாது. அந்த ட்ரெயினுக்கான விஷயங்களை நம்ம மத்திய அரசுகிட்ட சொல்லி அந்த ட்ரெயின் கேட்கலாம். ஏன்னா பகலில் நமக்கு ட்ரெயின் கிடையாது. அந்த ட்ரெயின் வாங்குறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். நம்மகிட்ட சாவைகளை இல்லைன்னாலும் இருக்கிற எம்பிகளை வலியுறுத்தி நம்ம அதை செய்யலாம். எதிர்பார்ப்பில் இடம்பெற்றன்னு பார்த்தீங்கன்னா கல்வியை மேம்படுத்தணும். இன்றைக்கி அனைத்து தலைவர் பள்ளி ஆயிடுச்சு. அப்போ தனியார் பள்ளிக்குன்னா அரசாங்க பள்ளிக்கு என்ன நம்ம அந்த பட்ஜெட்டில் பணம் ஒதுக்க போகிறோம்? 1. 2வது, இன்றைக்கி குடிநீர் தேவைகள் அதிகமாகிடுச்சு. குடிநீர் இல்லை, மரங்கள் இல்லை. அப்போ நம்ம குளங்குட்டையை நீர் வார அதை தூர் வாரதுக்கு எவ்வளோ நீங்கள் பட்ஜெட் நிதி ஒதுக்குறீங்க? 2வது. 3வது, போக்குவரத்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் புனரமைக்காமல் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இலவச பஸ் கொடுத்துட்டீங்க. அப்போ அதை எப்படி மேம்படுத்த போகிறீங்க? இன்றைக்கி நீ பொருளாதாரம், இன்றைக்கி ஒரு வீடு பொருளாதாரத்துலேயும் நாடு பொருளாதார உயரம்னா சேமிப்பு வேணும். அந்த சேமிப்பு அரசாங்கத்தை எங்கே இருக்குது? இன்றைக்கி 20000 கோடி கடன் வாங்கி நீங்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிறீங்கன்னா அடுத்து இந்த 20000 கோடி அடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த துறையில் மேம்படுத்த போகிறீங்க? இப்போ நல்லி சில்க்ஸ் நலிவில் போயிட்டுருக்கு, அதை நீங்கள் எப்படி மேம்படுத்த போகிறீங்க? எந்த துறையில் லாபம் அடைய போகிறீங்க? எதுலேயுமே லாபம் ஈட்டாமல் கடனை வாங்கி தான் ஒரு அரசாங்கம் நடத்தணும்னா அந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சு பயன் இல்லை. மக்களுக்கு என்ன பயன்? அடித்தட்டு மக்களுக்கு என்ன நீங்கள் மேம்படுத்த போகிறீங்கன்னு செஞ்சு தான் பட்ஜெட் நீங்கள் தாக்கல் செய்யணும். பொதுவாக பட்ஜெட் தாக்கல் நிக்காட்ஸ் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி ஒரு சூட் கேஸ் எடுத்துகிற மாதிரி போய் சட்டமன்றத்தில் உட்கார்றது பட்ஜெட் தாக்கல் கிடையாது. மக்களோட அடிப்படையை உயர்த்தணும். அந்த அடிப்படையை உயர்த்துறதுக்கு என்ன தகுதின்னு நம்ம மேம்படுத்தினா தான் பட்ஜெட் தாக்கல் செய்யணும். வருகிற பட்ஜெட் தாக்கலில் மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா வைகை நதியெலாம் வறண்டு போய் கிடக்கு. சரியான விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. அரிசி விலைவாசி உயர்வுலாம் மிக கடுமையாக இருக்குது. இந்த பட்ஜெட்டு கூட்டத்தொடர் சாமானிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வாழ்வு முன்னேற்ற மாதிரியும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிறந்த பட்ஜெட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அனைத்து எதிர்கட்சிகளும் அங்கே இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் சரிசமமாக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வருங்கால கூட்டத்தொடரிலையும் பேச வாய்ப்பு கொடுக்கணும். இன்னும் ஏற்கனவே விலைவாசி புறம் கூடி தான் இருக்குது. இன்னும் கூட்டினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இருக்கிறது குறைச்சா நல்லது. மக்கள் பாராட்டவும்
ஒரு நல்ல மரியாதையும் கிடைக்கும். போன ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதான் இப்போ இருக்கிறது. இப்போ அதையும் தாண்டியும் அரிசி விலையெல்லாம் கூடியிருக்கு. அன்றாடம் பொருட்கள் பூராமே கூட தான். இப்போ அதெல்லாம் வந்து குறைக்கணும். வர பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து மக்களுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடராக இருக்கணும். இது வெறும் வெற்று அறிவிப்பாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு துறை வாரியாகவும் அந்த அந்த அமைச்சர்களை சுயமாக சிந்திக்க விடணும், செயல்பட விடணும். அது எதுவுமே நடக்கலை. முதலமைச்சர் அது சம்மந்தமாக பேச மாட்டாரு. பட்ஜெட்டில் வந்து மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்கணும். கீழ்நிலை மக்களை தூக்கி விடுற மாதிரி, அவங்க வாழ்வாதாரம் முன்னேற மாதிரி, அவங்க அடித்தட்டு மக்களை முன்னேற்றுற மாதிரியான பட்ஜெட் இருக்கணும்.